Project title voltage sag compensation using PV DVR, that is photovoltaic dynamic voltage restorer. ஸோ இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் வரக்கூடிய வோல்டேஜ் சேக், அதாவது வோல்டேஜ் கம்மியாகுது, ஒரு பவர் லைனில் வரக்கூடிய திடீர்னு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபால்ட், சேக் ஆனது கம்மியாகுது அப்படின்ற சேக் வந்து அக்கர் ஆகுது, வோல்டேஜ் ஆனது கம்மியாகுதும் போது வெளியே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமானது அதை கூட இன்ஜெக்ட் பண்ணி அந்த வோல்டேஜ் சேகை காம்பன்சேஷன் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சோலார் பேனல் 2 volt 10 watt. இது டிவிஆர் சிஸ்டம். இந்த டிவிஆர் சிஸ்டமுக்கு இன்புட் ஆனது சோலார் பேனல். ஸோ ப்ரோட்டோடைப் மாடலால் ஒரு சோலார் பேனல் எடுத்துருக்கோம். இந்த சோலார் பேனலுக்குரிய வரக்கூடிய வோல்டேஜ் ஆனது ஒரு பேட்டரியில் ஸ்டோர் ஆகுது. இந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டு இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஆனது ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது செப்பிக் கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செப்பிக் கன்வெர்ட்டர் வந்து டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். வரக்கூடிய வோல்டேஜ் இதில் கொஞ்சம் அதிகமாகி இந்த வோல்டேஜ் ஆனது நம்மளுக்கு 3 phase இன்வெர்ட்டர் சிஸ்டம் போகும். ஸோ RYB, ஸோ லெக் ஏ, லெக் பி, லெக் சி, 6 மாஸ்ஃபெட் இருக்கும். இந்த 6 மாஸ்ஃபெட்டும் RYB அப்படின்னு 3 அவுட்புட் தரும். ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம ஒரு 3 phase ரெசிஸ்டிவ் லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ RYB. அப்போது இந்த கன்வெர்ட்டர் இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட், இந்த இன்வெர்ட்டர் இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட்டை டேன் ஆன் டேன் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் PIC 16F877 மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 5 volt. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வரக்கூடிய பல்ஸ் ஆனது 5 volt பல்ஸ். இந்த பல்ஸை டைரெக்டாக நம்மளால் கன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட்டுக்கும் இன்வெர்ட்டர் இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட்டுக்கும் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரைவர் யூஸ் பண்ணோம். ஒன்று கன்வெர்ட்டருக்கு, ஒன்று இன்வெர்ட்டருக்கு. ஸோ கன்வெர்ட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட் டிரைவர் ஆப்டோ கப்ளர். ஸோ இன்வெர்ட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட் டிரைவர் IR200. ஸோ இந்த IR200 லெக் கேல இருக்கக்கூடிய 2 மாஸ்ஃபெட்டை ட்ரைவ் பண்ணோம். ஸோ அப்போ லெக் பிக்கு ஒரு ஐசி, லெக் சிக்கு ஒரு ஐசி, அப்போ 3 ஐசி. ஸோ கன்வெர்ட்டருக்கு ஒரே ஒரு ஐசி. ஸோ இதோட அவுட்புட்டை நம்ம ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் டெமோவில் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வரும்போது இதை நம்ம கொண்டு போய் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு காம்பன்சேட் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 3 phase வரக்கூடிய அவுட்புட் RY அவுட்புட்டை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து அந்த ஒரு RY ஃபேஸ் அவுட்புட்டை நம்ம ஒரு ரெசிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணும்போது, அதாவது ட்ராப் வரும்போது, சேக் வரும்பொழுது இதை கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக RY அப்படின்ற ஒரு அவுட்புட் எடுத்து வச்சுருக்கோம். இது நீங்கள் RY, YB என்ன மாதிரி வேணால் அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்குது RY. ஸோ இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், இந்த கன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எல்லாமே இந்த பேட்டரி, அதாவது சோலார்னு வரக்கூடிய வோல்டேஜ் பேட்டரியில் ஸ்டோர் ஆகுது. இந்த பேட்டரியானது கன்வெர்ட்டர் இன்புட்டாகவும் போகுது, மைக்ரோ கண்ட்ரோலர் பவர் சப்ளைக்காகவும் போகுது, கேட் டிரைவரோட பவர் சப்ளைக்காகவும் போகுதுங்க. ஸோ அடுத்தது நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் ப்ராப்ளம் வருது, அது வந்து காம்பன்சேட் பண்ணுறதுன்னு நம்ம காட்டணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 110 volt டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 110 volt டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரெசிஸ்டிவ் லோடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து நம்ம ஒரு சின்ன லேம்ப் லோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து கான்செப்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் லோடு ஆனது வரும்போது தான் அதிகமாக ட்ராப் வரும். ஸோ ப்ரோட்டோடைப் மாடலை நம்மளால் இண்டக்டிவ் லோடு வந்து ஆட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ நம்ம தான் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ப்ராப்ளம் வருதுன்னு காட்டுவோம். ஸோ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு லேம்ப் லோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேம்ப் லோட கனெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி அந்த அவுட்புட் வந்து வேரி பண்ணி காட்டுறோம். அதாவது ட்ராப் பண்ணி காமிக்கிறோம், வோல்டேஜ் வந்து வேரியேஷன் காமிக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், இது வந்து ஃபேனோட ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கோம். ஒரு டிஸ்பிளே, ஸோ இது வந்து ஒரு லோடு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் 110 volt. ஸோ இந்த இடத்துல வரக்கூடியது ஒரு லேம்ப் லோட், சின்ன ஒரு 0 watts பல்ப் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 110 volt லோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் 12 volt கன்வெர்ட்டர் போய் டிரான்ஸ்ஃபார்ம் போய் அது ஈக்குவலண்ட்டுக்கு 110 voltக்கு வரும். ஏன்னா இன்ஜெக்ட் பண்ணும்போது ஈக்குவல் காம்பன்சேட் பண்ணல, அது ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப்பில் உங்களுக்கு வோல்டேஜ் ஆனது இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் லைன், டிரான்ஸ்மிஷன் லைன் கிட். இது வந்து PVDVR கிட். ஸோ இந்த கிட்டுக்கு எந்த பவர் சோர்ஸுமே இல்லை, சோலார் பேட்டரி. இது டிரான்ஸ்மிஷன் லைனால் 110 volt கொடுத்து இதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சோலார் மூலமாக இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்து பேட்டரி வந்து ஃபுல்லி சார்ஜாக இருக்கும். இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணால் நீங்கள் சோலார் பேனலில் வெயில் வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு லேம்ப் சோர்ஸ் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ லேம்ப் சோர்ஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா ஸோ பிளாக் டு பிளாக் இந்த சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய ஒயர் பிளாக்கும், ஸோ இங்கே ஒரு கிட்டுக்கு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டுக்கோ இதோட பிளாக் கனெக்ட் ஆகுங்க. ஸோ பிளாக் டு பிளாக். ஸோ நீங்கள் சும்மா கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து ரெட் டு ரெட். ஸோ ரெண்டுமே ஷார்ட் ஆகக்கூடாது, அதாவது பிளாக்கும் ரெட்டும் ஷார்ட் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் தனித்தனியாக வச்சுருங்க. ஸோ நார்மல் லைட் சோர்ஸுக்கு ஒர்க் ஆகும், பட் ஆனால் கரண்ட் வந்து வராது. சன்லைட்டில் வைக்கும்போது ஃபுல் கரண்ட் வரும். இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு லைட் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து வரும். ஸோ இந்த அவுட்புட் வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மால் பவர் தான் கரண்ட் வரும். ஸோ இந்த லைட் எரியுது பாருங்கள், ப்ளூ கலர். ஸோ அப்போது நம்ம இதில் வந்து பேட்டரி சார்ஜிங் கனெக்ட் பண்ணணும். ஸோ கரண்ட் கம்மியாக இருக்குது, ஏன்னா இப்போ நம்ம வந்து வெயிலில் வைக்கல, கரண்ட் கம்மி. ஸோ இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது பேட்டரி சார்ஜிங் டு அவுட்புட். ஸோ பிளாக் டு பிளாக், ரெட் டு ரெட். இது நல்லா பாருங்கள். ஸோ பிளாக் வந்து பிளாக்கில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டேன். ரெட்டு, ஸோ ரெட்டு வந்து ரெட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ முதல் ஃபஸ்ட்டு லைட்டை டச் பண்ணுங்கள். ஸோ லைட் டச் பண்ண பவர் வருது. ஸோ 5 வோல்ட் எல்இடியும் ஒர்க் ஆகுது, 12 வோல்ட் எல்இடியும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த போர்டுக்கு 12 வோல்ட், இந்த வோல்ட் 5 வோல்ட், அதாவது டிரைவர் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஒரு இண்டிகேஷன். இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதில் அவுட்புட் செக் பண்ணோம். RYB அவுட்புட் வந்து நம்மளுக்கு 3 ஃபேஸாக வரும். அந்த 3 ஃபேஸில் இன்ஜெக்ட் பண்ணக்கூடியது நம்மளால் 3 ஃபேஸ் இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் ஃபேஸ் லைன் எடுத்துருக்கோம். அந்த 3 ஃபேஸ் அவுட்புட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஎஸ்ஓவில் பார்க்கலாங்க. RY அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த RYயோட அவுட்புட்டில் உங்களுக்கு டிஎஸ்ஓட அவுட்புட் இந்த மாதிரி அவுட்புட் வருது. இப்போ நம்ம R2N செக் பண்ணலாம். ஸோ R2N செக் பண்ணும்போது கம்மியான வோல்டேஜ் வரும். ஸோ இது வந்து R2N. ஸோ இந்த அவுட்புட்டை தான் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு 110 வோல்ட் லைன் அப்படின்னால நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த ப்ரோப் ஆனது 10xல் இருக்கணும். இதுக்கு முன்னாடி காமிச்ச அவுட்புட்டில் 1x, இது 10xல் இருக்கணும். 10xல் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து டிவிஷன் வந்து 5 வருது. 5, 10, 15, 20. அகெயின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வோல்ட் கிட்டே வருதுங்க வேவ் ஃபார்ம். ஸோ 200 வோல்ட் சொல்லும்போது கரண்ட் ட்ராப் கம்மி. ஸோ ட்ராப் வோல்டேஜ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் எடுத்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ட்ராப் வோல்டேஜ் வந்து இதே வோல்டேஜால் தான் இந்த சைட்லேருந்து வருது ஆக்சுவலாக. இப்போ இந்த சிஸ்டமானது எனக்கு தேவைப்படும் பொழுது தான் நான் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இந்த சிஸ்டமானது எனக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற போது ஓகேவா, இன்ஜெக்ட் பண்ணாத பொழுது இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு PV இன்வெர்ட்டர் ஆக்ட் ஆகும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜே நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இன்ஜெக்ட் பண்ணாத பொழுது இதை நான் ஒரு ஸ்டாண்டலோன் PV சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாண்டலோன் ஹைப்ரிட் மைக்ரோ இன்வெர்ட்டர் இல்லை ஸ்டாண்டலோன் PV மைக்ரோ இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்குது, ரெண்டு கிட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இப்போ நான் தனியாக செக் பண்ணுறேன். இன்வெர்ட்டரு பாருங்கள், ஒரு சின்ன லோடு ஒர்க் ஆகுது. ப்ரோட்டோடைப் மட்டும் ஒரு சின்ன லோடு வந்து ஒர்க் ஆகுது. அப்போ இந்த சிஸ்டம் தனியாக இருக்கும்பொழுது இந்த சிஸ்டமை ஒரு மைக்ரோ இன்வெர்ட்டர் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த லைன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லைன் ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனோட வேரியேஷன் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது லேம்ப் வந்து டிஃப்ரெண்ட் லோட் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து 1. ஸோ லைட் 2 3 4ஓட பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 1ஓட பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் 2 விதமான வேரியேஷன் வந்து காட்ட போகிறேன். இப்போ 1 அப்படின்ற வேரியேஷன் ஸோ ரியல் டைமில் நம்மளுக்கு வரக்கூடிய சைன், அதாவது கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு இபி லைனோட உங்களால் இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரோட்டோடைப்பால் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த டிஸ்பிளேல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 110 வோல்ட் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் வோல்டேஜ் 110 வோல்ட். ஓகேவா? ஸோ 110 வோல்ட் சொன்னால் 110 வோல்ட் அது காட்டுது உங்களுக்கு. ஸோ நான் இதை கம்மி பண்ணுறேன். 2 1 எவ்வளோ வோல்டேஜ்? 91. ஸோ 1ன்றதுக்கு 91 வோல்ட் போகுது. ஸோ நான் சும்மா இந்த டிஸ்பிளேல நான் இன்ஜெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேரியேஷன், நான் 1ன்றதுக்கு ஒரு டிம்னஸ் காமிக்கிறேன். ஸோ நான் காமிக்கும் போது அந்த வோல்டேஜ் வைக்கும் போது ஒரு வேரியேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி வரும். ஏன்னா நீங்கள் லைனோட இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது பிரைட்னஸ் ஆகும் கம்மியாகும். ஏன்னா நீங்கள் லைன் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது லைட் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் ஆகிட்டு கொஞ்சம் டிம்னஸ் ஆகும். ஏன்னா இன்ஜெக்ட் பண்ணும்போது சடன் அது சேஞ்சஸே எடுத்துக்காத லைன். ஸோ அப்போது உங்களுக்கு இதேக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேயோட வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் பாருங்கள். மேக்ஸிமம் இப்போ வந்து அந்த 113 இல்லை 110 கிட்ட போகும், போயிட்டு கம்மியாயிடும். 110 போயிட்டு அப்படியே கம்மியாயிடும். ஸோ இதுக்கு இன்னொரு வேரியேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 1 கீழே வந்து 0. அப்போ 0ன்றது ஸோ இது ஃபேனோட பொட்டன்ஷியோமீட்டர்னால ஒரு மினிமம் வோல்டேஜ், அதாவது அந்த லைட்டை சப்ளை பண்ண முடியாத ஒரு வோல்டேஜ் ஆனது போகும். ஸோ இப்போ இது 0 கண்டிஷன் எடுத்துக்கோங்க. இப்போது டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. இப்போ இந்த சிஸ்டம் தனியாக தான் இருக்குது. நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கண்டினியூஸாக ஒர்க் ஆகுது பாருங்கள். அதாவது லைன்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஆனது மினிமமாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ண முடியும். மினிமம் உங்களுக்கு ஆகாது. மினிமமாக நீங்கள் தான் காட்டுறீங்க. அந்த மினிமமாக காட்டினால தான் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸில் போகுது. இப்போ நம்மளுக்கு லோ ட்ராப்லாம் போக அதுக்குரிய வோல்டேஜ் வந்து ஒரு 80 to 90 வோல்ட்டுக்கு காமிக்கும் டிஸ்பிளேல. உங்களுக்கு 86 வோல்ட் காமிக்குது உங்களுக்கு. இதுதான் இந்த கிட்டோட அவுட்புட். அதாவது இந்த கிட்டோட மெயின் அட்வான்டேஜ், ஒரு பிவி சிஸ்டம் இருக்கும்போது ஸ்டாண்ட் அலோன் இன்வெர்ட்டரும் ஆக்ட் பண்ண வச்சுக்கலாம், இன்ஜெக்ஷனும் பண்ணிக்கலாம்.